தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் தற்போது மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, தங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மம்தா பானர்ஜி குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த விவரம் என்ன? கூடுதல் தகவல்கள். மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் நடைமுறைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை என்பது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேற்குவங்க அரசாங்கம் தரப்பிலும் மேற்குவங்க முதல்வர் தரப்பிலும் என பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த மனுக்களுடைய அந்த விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக தலைமை நீதிபதி அமர்வில் இன்று அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது மம்தா பானர்ஜி தன்னுடைய மனுவில் தானே ஆஜராவதற்கான ஒரு அனுமதி கோரி விண்ணப்பித்த நிலை அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தால் அவர் பல்வேறு வாதங்களை இன்று முன்வைத்தார். எஸ்ஐஆர் நடைமுறை என்பது நீக்கத்திற்கான ஒரு நடைமுறை மட்டுமே, அதில் பெயர்கள் சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெற்றோர் வீட்டிலிருந்து திருமணமாகி கணவர் வீட்டிற்கு செல்லும் பெண்களுடைய பெயர்களில் தேவையற்ற, குறிப்பாக அவர் ஏன் கணவர் பெயரை அல்லது குடும்ப பெயரை பயன்படுத்தினார் என்ற கேள்விகளை அதிகாரிகள் எழுப்பியதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் ஏழை மக்கள் ஒரு வீடு வாங்கி பிளாட்டுக்கு குடிபெயர்ந்தால் வேலை மாற்றத்தின் காரணமாக மாறுவதால் இவ்வாறு இடம்பெறும் மக்களுக்கான ஒரு பெயர்களும் நீக்கத்தில் இடம்பெறுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து தொல்லைகள் அழுத்தத்தின் விளைவாக பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 8000க்கும் அதிகமான மைக்ரோ பார்வையாளர்கள் மேற்குவங்க மாநிலத்திற்கு மட்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று வாதமாக முன்வைத்த நிலையில்தான் அவருடைய மனு மீது பதில் ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இது போன்ற ஒரு சிறிய லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சஸ் இருக்கக்கூடிய விவகாரங்களில் ஏன் இது போன்ற ஒரு கவனத்தை தேர்தல் ஆணையம் காட்டவில்லை என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய பிரபலமான எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள் உரிய காரணமின்றி எவ்வாறு நீக்கப்பட்டன, இதை கூடவா தேர்தல் ஆணையம் கவனிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி இன்று விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கண்டனமாகவே முன்வைத்திருந்தால், இந்த நிலையில் மம்தா பானர்ஜியுடைய அந்த மனு மீதான ஒரு பதிலை 2 நாட்களுக்குள் தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணையை வரும் 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வானது தற்பொழுது ஒத்திவைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.